அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம கடன் தொல்லை, கடன் சுமை, இதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் கடன் படும் பட்சத்தில், கடன் சுமை அதிகரிக்கும் பட்சத்தில், கடனாகும் பட்சத்தில் என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த யூடியூப்ல எல்லாம் சொல்லுவாங்க, யாரையும் நான் தவறு சொல்ல, யூடியூப்லலாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ருண விமோச்சனர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, உங்கள் கடன் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்த நேரத்தில், இந்த காலத்தில், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வைங்க, அது சரி கட்டிட்டு வந்துடலாம், முடிஞ்சிடும். இந்த மாதிரி நேரம் இந்த நட்சத்திரத்தில், இந்த நேரத்தில், அமாவாசையில், பௌர்ணமியில், செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. அதையும் கூட நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் கடன் அடைபட்டிருக்காது. ஆனால் அடையும். எப்போ அடையும்னா, உங்களுக்கு சுயஜாதகத்தில் தசா காலங்கள், புத்தி காலங்கள், நன்மையான காலங்களாக வரும்பொழுது அப்படியே மேட்ச் ஆகிடும். அதுதான் அங்கே இருக்கிற சூட்சமம். ஓகேங்களா? அப்படியே மேட்ச் ஆகும். இல்லைன்னா வாய்ப்பில்லை ராசா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கோம். எப்பயுமே கடன் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது யார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் அதை விட முதன்மையானது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் நடப்பு தசா காலமே என்பதை புரிந்து கொள்ளணும். எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களின் கடனை பற்றி அதுவே அறிவிக்கும். எப்படி இது அறிவிக்கும்? ராஜயோகாதிபதி நடத்துகிறார், கெட்டு போயிட்டா கடன் ஆகும். அப்போ அவர் கெட்டு போய் நடத்தினா 6ஆம் இடம் சம்பந்தப்படாத வரை வேற பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. 6ஆம் இடம் சம்பந்தப்படும் போது டக்குனு கடன் வாங்கிடுவீங்க. அப்பதான் வாங்க முடியும், இல்லை முடியாது. ராசி 50% தான், லக்னம் தான் 100%. எல்லாமே துலா ராசிக்காரங்க தான் உள்ள வந்திருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய லக்னம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆஸ்ட்ரோசேஜ், ASTRO, ஆஸ்ட்ரோசேஜ், SAGE அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது என்ன கேட்குதோ தமிழ் என மொழியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த நாள், மாதம், வருடம் மற்றும் பிறந்த நேரம், பிறந்த இடம், ஆண் அல்லது பெண் இவற்றை உள்ளீடு செய்து ஜாதகம் கணிக்கவும் என்று அழுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அழகா லக்னா சாட்டில் நிற்கும். 12 கட்டம் இருக்கும். அதில் மேலே கரெக்டாக 4 கட்டம் இருக்கும். இந்த மூலையில் இருக்கிற கட்டம், லெஃப்ட் சைடு மூலையில் இருக்கிற கட்டம் பார்த்தீங்கன்னா மீனம். அது 12வது வீடு காலபுருஷனுக்கு. அடுத்து மேஷம் முதல் வீடு, 2வது வீடு ரிஷபம், 3வது வீடு மிதுனம், 4வது வீடு கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். அப்படியே வரிசையாக வந்துட்டே வந்தீங்கன்னா விருச்சகம், இந்த மூலையில் தனுசு, அப்புறம் மேலே மகரம், அடுத்து கும்பம், அடுத்து முதல்ல சொன்னீங்க இல்லையா மீனம், காலபுருஷனுக்கு 12வது வீடு. இந்த ராசிகளில் லான் போட்டிருக்கும், அதுவே உங்களுடைய லக்னமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? அப்போ கடன் ஏன் உருவாகுதுன்னா, தசா நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், இன்னைக்கு எங்கேயாவது பிரயாணம் பண்ணுவீங்களா, யாரை சந்திக்கணும், பணம் வருமா, இன்னைக்கு வருமானம் இருக்குமா, வந்தா எவ்வளவு இருக்கும், என்ன கலர் சட்டை போடுவீங்க, என்ன சாப்பிடுவீங்க, சூடாக சாப்பிடுவீங்களா, பழசு சாப்பிடுவீங்களா, ஆறிப்போனது சாப்பிடுவீங்களா, இல்லை வெளியில் எங்கேயாவது தூரமாக சரியில்லாமல் பிடிக்காம சாப்பிடுவீங்களா, காரிய தடைகள் தாமதங்கள் இருக்குமா, இந்த மாதிரி உங்களுடைய சகல விதமான நடவடிக்கைகளும் வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது இல்லாம தசை நடத்துகிற கிரகம் சரியா இருந்துச்சுன்னா கடன் வராது. அது பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பொழுதுதான் வரும். ஓகேங்களா? இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அது எவ்வாறு அறிவது அப்படிங்கிற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கிறேன். கடைசீட்டில் தள்ளிட்டு போயிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கடைசீட்டில் தான் அது இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதை, அந்த கிரகத்தின் அதிதேவதை யார், அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும், இதையும் எழுதி போட்டிருக்கேன். போய் பார்த்து அறிந்து புரிந்து தெரிந்து
பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. நேராக ஜோசியக்காரங்கிட்ட போங்க, ஜோசியக்காரங்கிட்ட போங்க. போயிட்டு எந்த கிரகம் தசை நடத்துகிறது, எவ்வளோ நாள் நடத்துறது, இந்த டேட்லேருந்து இந்த வருஷம் முடிஞ்ச உடனே இந்த 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 வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நடத்துகிறாரு, இந்த டேட்டு வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் அப்படின்னு உங்களுடைய லைஃப் டைம் எழுதி வாங்கிட்டு வந்துடுங்க. கரெக்டாக அந்த டேட்டு முடிஞ்சோடனே அந்த அதிதேவதை யாருன்னு பார்த்து அவங்கள வந்து வணங்கிக்கங்க. அது சார்ந்த வழிபாடுகளை நீங்கள் கையில் எடுங்க. உங்களை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இதை விட அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் சுயஜாதகத்தில் அந்த துலாம் லக்னத்துக்கு, துலாம் லக்னத்தில் பிறந்துட்டீங்க இல்லையா, துலாம் லக்னத்துக்கு 6ஆம் இடம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கணுமா வேணாமா, கடன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, இது எல்லாத்தையுமே இந்த எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடம் தான். உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா மீன வீடு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. மீன வீடு, அதனுடைய அதிபதி குரு பகவான். ஓகேங்களா? இந்த 6ஆம் இடம் உங்கள் சுயஜாதகத்தில் இடம் கொடுக்காம கடன் சார்ந்த விஷயங்கள், அது கர்ம கடனாக இருக்கட்டும், எந்த கடனாக இருக்கட்டுங்க, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த கடனாக கூட இருக்கட்டுங்க, அந்த கடன் வந்து கடன் அப்படின்னாலே அங்கே தான் இருக்கு. அப்போ ஒரு சமாளிக்கக்கூடிய கடன் அந்த 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியமாக, அந்த ஆதிபத்தியம் தான் நிர்ணயம் பண்ணும். சமாளிக்கக்கூடிய கடன் அப்படின்னாலே அந்த 6ஆம் இடம். அதாவது சமாளிக்கக்கூடிய கடன் அப்படின்னா, இப்போ ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 40,000 ரூபா வரைக்கும் வட்டி, முதல்ல இஎம்ஐ, லொட்டு லொசுகோ, வாங்கின கடன் கைமாத்து திருப்புறது, பண்ணுறது லொட்டு எல்லாத்தையும் பண்ணுறீங்க. மீதி 10,000 ரூபா இருக்குது, அதை வச்சு என் குடும்பத்தை நடத்துகிறேன் அப்படின்ற லெவலுக்கு இருக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடம். ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்கினா போதுங்க. இந்த காலத்தில் இந்த கார்பரேட் கைகூலிங்க விடவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் பண்ணுவாங்க. என்னன்னு, ஐயா சார் இது வாங்கிக்கோங்க சார், இது வாங்கிக்கோங்க சார், இது மலிவாக இருக்குது சார், அது மலிவாக இருக்குது சார், ஆஃபர் சார், இஎம்ஐ சார், பயங்கரமாக கொடுக்குறோம் சார், நாங்கள் பயங்கரமாக சேவ் ஆகிப்போடுங்க சார். அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் கார்பரேட் சதி. ஒருத்தனை அவனை கடனாளி ஆக்கி, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கி, மாதம் மாதம் அவன் படாத பாடுபட்டு தூக்கம் வராமல் நொந்து நூலாகி போகிற வரையும் அவன் விட மாட்டான். அப்படி தான் கவர்மெண்ட்டே இருக்குது. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது மத்திய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அரசாளுறவங்க எல்லாமே இப்படி தான் ஆண்டு விட்டு போயிட்டாங்க. எல்லாமே இப்பயே ஒரு தலை மேலே 1,50,000 ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குதுன்றான். இப்போ ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை தலைக்கு வந்து 1,50,000 ரூபா கடன். யார் பண்ணது? மொத்தமும் அரசாங்கம் பண்ணி வச்சிருக்கு. கேட்டானா அந்த குழந்தை பிறக்கிறது பாவம் பண்ணிட்டு பிறந்ததா? சரி, டாபிக் மாறி இருக்கக்கூடாது. அப்போது ஒருத்தன் கொஞ்சம் சம்பளம் வாங்கினா அவனை ஒழிச்சிருவானுங்க. சமாளிக்கக்கூடிய கடன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போது நான் 40,000 வரைக்கும் நீ வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற, 10,000 வச்சு குடும்பத்தை ஓட்டுற, திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சம்பவங்கள், ஒரு திருமணமோ அல்லது தவிர்க்க முடியாத சம்பவங்களோ டக்குன்னு செலவாயிடுது. ஒரு 40,000 50,000 வெளியிலேருந்து கடன் வாங்கும். அந்த கடன் அடிக்கிறது எப்படி? 10,000 ரூபா தான் இருக்குது உனக்கு. அதுதான் குடும்பத்தை பார்க்கணும். நீ அந்த 10,000 ரூபாய் எடுத்து மாதம் மாதம் கொடுத்தீங்கன்னா குடும்பத்தை கவனிக்க முடியாது. இந்த மாதிரி அது அப்போ தான் வந்து எல்லை மீறுறது. எல்லை மீறினா வேற இடத்துக்கு போயிடும். இந்த 6ஆம் இடத்தை விட்டு தாண்டிடும். அப்போது இந்த சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டு மனசு படாத பாடு படுறீங்க பார்த்தீங்களா. அந்த வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கடன் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. சேர்த்து வச்சு தான் பண்ணணும். நீங்கள் சேர்த்து வச்சு தான் ஒன்று, அதெல்லாம் ஆகரகாரி மாடன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக முடியும். சேர்த்து வச்சு பாருங்கள், அதுவே உங்களுடைய மிகப்பெரிய பழக்கமாயிடும். அதுக்குத்தான் பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஆதரவு கொடுக்கும். பிரபஞ்சத்தோட ஆதரவு, அனுகிரகம் வந்து அவ்வளோ நல்லா கொடுக்கும். சேர்த்து வச்சு பண்ணிங்கன்னா முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு பிராப்தம் இல்லைன்னு விட்டுட்டு போங்க. நிம்மதியான தூக்கம், அழகான மனைவி, அழகான குழந்தைகள், அப்பா அம்மா, இதுதான் உண்மையான வாழ்க்கை. அவங்கள நிம்மதியாக வச்சுக்கிறதும் நம்ம நிம்மதியாக இருக்கிறதும் தான் உண்மையான வாழ்க்கை. அதை விட மேலானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே நேசித்தல். அதுதான் வந்து அது நிம்மதியாக இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனையை உள்ளுக்கு வச்சுட்டு இருந்தால் உங்களை நீங்களே எப்படிங்க நேசிப்பீங்க? அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். அப்போது அந்த சமாளிக்கக்கூடிய கடன், இஎம்ஐ கட்டுறேன், அவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுறேன், நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதாவது சொல்ல எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அந்த மாதம் ஃபுல்லாக படாத பாடுபடுறேன் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறத வந்து உங்களை விட்டு போகணும் அப்படின்னா அந்த மீன வீட்டு அதிபதியை நீங்கள் ஆராதனை பண்ணணும். அப்போ தான் நிரந்தரமாக அது உங்களை விட்டு அகலும். மீன வீட்டுக்கு யார் அதிபதி? அந்த 6ஆம் இடத்துக்கு உங்களுடைய ருண ரோக சத்ருஸ்தானாதிபதிக்கு யார் அதிபதி அப்படின்னா குரு பகவான்.
துலாமுக்கும் குருவுக்கும் ஆகாது, அது இது, அங்கே கோயிலுக்கே போகக்கூடாது, போனால் கெட்டு. அந்த மீனை வீடு கெட்டு போனா தான் நீ கடனாளியாவ. அது சுபத்துவமாக இருந்துச்சுன்னா கடன் கொடுப்பே. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த கண்ணா குணான்னு பொதுவாக சொல்கிற இந்த இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. இப்போ லக்னம் எடுத்து சொல்கிறோம் இல்லையா, இதுதான் உண்மை. உங்களுக்கு கடன்னா இவர் அனுமதித்தால் மட்டும்தான் நடக்கும். எவன் அது அனுமதிச்சாலும் ஆகாது. எத்தனை பேர் போராடினாலும் வேலைக்கு ஆகாது. அந்த இடம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு கடன் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்த நீங்கள் வந்து சுபத்துவப்படுத்துறீங்க, கஷ்டப்படுறீங்க. நீங்கள் பயங்கரமா தசாபுத்தி சரியில்லைனா வரும், கஷ்டம் வரும். அப்போ இந்த இடம் சம்மந்தப்படும் போது டக்குன்னு கடன் ஆகிடும். அப்புறம் அதனால வியாழக்கிழமை ஆச்சுன்னா அந்த குரு பகவானை விடக்கூடாது. கடன் தவிக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், அதுலேருந்து வெளியே வரணும்னா அவரு மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ துலாம் லக்னத்துக்காரங்க வியாழக்கிழமை என்னடா துலாம்காரன் வந்துருக்கிறான், அதுவும் குரு பகவான தட்சிணாமூர்த்தியை பார்க்கறதுக்கு, பிரகஸ்பதியை பார்க்கறதுக்கு அவன் தாயா வருவான், அவனுக்கு தாயா பிரச்சனை. அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, சுபத்துவப்படுத்துறீங்க. வியாழக்கிழமை காலையில 6 to 7 அந்த குரு ஹோரையில வந்து பாத்தீங்கன்னா நவகிரக பிரகஸ்பதி, அல்லது அது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும். ரெண்டாவது வந்து அங்க நின்று நவகிரகமும் இருக்கும்போது நீங்க வந்து சிரமப்படுற மாதிரி ஆயிடும். அதனால சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும். மண்டி போட்டு வணங்கணும் சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி. அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஒரு 9 வாரம் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும். அந்த விஷயத்தில் சுபத்துவம் ஆகிவிடும். விடாப்புடியா பயங்கரமாக சரணடையணும். அப்போ தான் அது வந்து வேலைக்காகும். இந்த கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் வேண்டாம் சொல்லி சொல்கிறான், நம்மளுக்கு ஓடி போயிருமானா வேண்டி பாருங்க, சத்தியமாக போகும். அதுதான் அங்கே இருக்கிற சூட்சமம். ஒரு 9 வாரம் போயிடுச்சுன்னா அது தெளிவாயிடுவீங்க. அதை சீக்கிரமாக அடைக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு திராணி எல்லாமே வந்துடும். தெம்பு திராணி எல்லாமே வந்துடும். அப்போது அந்த மாதிரி வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும்னா 1 மாதத்துக்கு ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ அந்த அப்பனுக்கு யார், இந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலையில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது சீக்கிரமாக உங்களுக்கு வழிகள் பிறக்கும், நல்ல ஐடியாஸ் கிடைக்கும், அட்லீஸ்ட் வருமானமாவது அதிகமாகும். அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த 6ஆம் இடத்துல அந்த ஒர்க்கு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஒர்க் இருக்காது. என்ன ஒர்க்கு? போராட்டம். அப்படின்னாலே அந்த 6ஆம் இடம் தான். ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்ற இந்த மனோதிடத்தோட நீங்கள் மோதலையும் பாருங்க. அந்த போராட்டம், அது ஜெயிக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறது அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ போட்டின்னு வந்தாலே நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், எந்த போட்டி இருந்தாலும் சரி, ஒரு போட்டி தேர்வு எழுதினா கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அனுமதிக்கணும், அப்போ தான் உன்னால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற முடியும், இல்லை முடியாது. போட்டி தேர்வு, நேர்முக தேர்வு, ஒரு இன்டர்வியூ, அவர் தான் கொடுக்கணும், அவர் தான் காப்பாற்றணும், அவர் தான் பிராப்தமாக உங்களுக்கு அருளணும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த இடம் நீங்கள் எந்த வித வழக்குகளை சந்தித்தாலும் சரிங்க, கோர்ட்டு கேஸு வழக்குகள், வம்பு வழக்குகள், இந்த மாதிரி மாட்டிட்டு தவிக்கிறது, ஒரு அந்த வழக்கிலிருந்து வெளியே வரணும்னா இந்த இடம் தான். அப்போ நீங்கள் தானாக சுபத்துவப்படுத்தும் பொழுது இதுலேருந்தும் வெளியே வந்துடுவீங்க, இதுலேருந்தும் வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி கை நீட்டி சம்பளம் வாங்குறது அப்படின்னா இந்த இடம் தான். அப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கு முதல்ல வேலை கிடைக்கும். பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்கு, இது தொடர்பாகவே வருது பாருங்க. எல்லாமே எது கடன் சார்ந்த விஷயமே வருது பாருங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஊதிய உயர்வு அதிகம், எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கு. அந்த மாதிரி ஊதிய உயர்வு அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திராணி கொடுத்துரும். அப்போ ஏன் அதை சுபத்துவப்படுத்தக்கூடாது? இதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். மாமன், உங்கள் வாயால் யார் மாமான்னு கூப்பிட்றீங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. இந்த தட்சிணாமூர்த்தி வேண்ட 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 இதுதான் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சகலவிதமான சண்டைகள், குடும்ப வழக்குகள் முதற்கொண்டு அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது அது சுபத்துவமாக மாறும்போது ஒன்றும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இல்லைனா டைவர்ஸ் கிடைச்சிரும், இல்லை வந்து பிரச்சனை வழக்குகள் வந்து தீரும். அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி எதிரிகள் முழுமுற்றாக அழிவார்கள். எதிரிகள் ஸ்தானம் உங்களுக்கு போட்டி பொறாமை, எதிரியா உங்களுக்கு வந்து சூழ்ச்சி பண்றவன் மொத்த பேரும் இருக்கிற இடம் தெரியாம காலி ஆயிடுவான். அப்பேற்பட்ட காரகங்கள் அதுக்குள்ள இருக்கு. இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இந்த துலாம் லக்னத்துக்காரங்க ஏன் அதை பண்ணக்கூடாது? அதை பண்ணா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதர்வைஸ் பொதுவாக சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு திடீர்னு தசாபுத்தி நல்ல விதமாக மாறி ஒரு கிளிக் ஆச்சுன்னா ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த உங்கள் லக்ன பிரகாரம் நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது பர்மனன்ட் சொல்யூஷன். ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கடன் அப்படிங்கிறது சுபத்துவமாக மட்டும்தான் இருக்கும், நீங்கள் மட்டும்தான் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதுக்காக தான் இந்த பல்ட் அடிக்கிறது. கமெண்ட்லலாம் போடுறாங்க, செத்து போயலாம் போல இருக்குது, ஐயோ நாளைக்கெல்லாம் உசுரோட இருந்தால் பெரிய விஷயம் அப்படின்னு போடுறாங்க. மொட்டையாக போட்டு அப்படியே விட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு கடன் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த காணொலி நான் எடுத்ததுக்கு காரணமே. துலாம் வரைக்கும் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். மேசத்தில் ஸ்டார்ட் பண்ணி துலாம் வரைக்கும் வந்தாச்சு, சரிங்களா? அப்புறம் இந்த இடம் சுபத்துவமாக ஆக ஆக தனுசு வீடும் சுபத்துவம் ஆகும். அப்ப தனுசு வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மூன்றாம் வீடு. மூன்றாம் வீடு தனுசு வீடு. மூணாம் இடம் என்னங்க? மிகப்பெரிய தெம்பு, சுறுசுறுப்பு, திராணி, தன்னம்பிக்கை, குறிக்கோள். குறிக்கோளுங்கிறத விட மிக உன்னதமான ஊட்டம் மிக்க முயற்சி ஸ்தானம். அந்த ஸ்தானம் வீர வீர வீரஸ்தானம் அந்த இடம். அப்போ விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கு. ஒரு சோம்பேறித்தனமா முடங்கி போய் இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு செஞ்சுட்டு இருக்க உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்க, என்னால மட்டும்தான்டா முடியும் அப்படின்னு சொல்லி சிலிர்த்து எழக்கூடிய அந்த இடம். அந்த மாதிரி எழுவீங்க நீங்க. குரு தட்சிணாமூர்த்தியை சுபத்துவ படுத்த 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 இதுதான் நடக்கும். அது மட்டுமல்ல, கம்யூனிகேஷன்ஸ், அதாவது தகவல் தொழில்நுட்பம், ஐடி துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எல்லா துறையும் அது சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஒரு செல்போனில் மெசேஜ் அனுப்புனா கூட அந்த இடம் தான் ஒர்க் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சகல விதமான விஷயங்களும், வேலையும் சரி, அதில் தொழிலாக பண்ணிட்டு இருக்கணும் சரி, ஒரு செல்போன் கடை வச்சிருக்கணும் சரி, கம்ப்யூட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி உங்களுடைய அந்த தகவல் தொழில்நுட்பம், கணினி, அதாவது உயர் ரக கணினி, அட்வான்ஸ்டு, அந்த மாதிரி வரக்கூடிய சகல விதமான விஷயங்களும் அப்படியே சுபத்துவமாகும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றீங்க இல்லையா, நிலம் வாங்கி விற்றல், இதுலலாம் யார் யார் ஈடுபடுறீங்களோ அவங்க அந்த சிக்கல் வெளியே வருது. பாகப்பிரிவினைகள், பங்காளி பிரச்சனைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள், இது எல்லாமே தீரும். கைகள், தோள்பட்டை, கழுத்து சார்ந்த நோய்கள் உங்களை விட்டு அகலும். வராத தகவல் நன்மையானதாக சேரும். அந்த இடத்திலேயே சங்கீதம் இருக்கு, சங்கீத நாட்டம் இருக்கு, கலை இருக்கு, இலக்கியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுபத்துவமாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சரிப்பா, இப்போ சமாளிக்க முடியாத லெவலுக்கு போகுது. அப்படியே ஓரளவு சமாளிச்சுட்டு சமாளிக்க முடியலனால கந்து வட்டி, மீட்டர் வட்டி, தின வட்டி, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் கடன் கட்டுறதுக்கு மட்டுமே மாசம் ஆச்சுன்னா என் சம்பாதனை போக மேலும் கடன் வாங்கினா தான் இதை என்னால் சமாளிக்க முடியுது. எனக்கு கழுத்தை பிடிச்சிக்கிச்சு, ஃபோன் பண்ணா எடுக்க முடியல, விட்டு ஓடிடலாம் போல இருக்கு அப்படின்ற லெவலுக்கு ஏங்க வர்றேங்க? ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம குடும்பம், குட்டி, குழந்தைங்களை தேத்திடணும், நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய வினைகள், இது நினைக்கிறது தவறு கிடையாது, அதனால வரக்கூடிய வினைகள் இல்லை. நம்ம வாங்கி வந்த கர்மா பிரகாரம் ஒரு கட்டத்தில் தசா காலம் நல்லா இருக்கும். ஒரு 10 வருஷம் அருமையான தசா காலத்தில் நல்லா நிம்மதியாக ஓட்டிருப்பார், மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருப்பார், தொட்டதெல்லாம் துலங்கி இருக்கும். நான் மட்டும் கால்குலேஷன் பண்ண தப்பாது, என்னால் முடியாது எதுவுமே இல்லை, அடுத்தவங்கலாம் சரியில்லை அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு அந்த ஒரு கர்வத்தை கொடுத்துருக்கும் அந்த தசா காலம். அந்த கர்வத்தை கொடுத்துருக்கும். அடுத்து வரக்கூடிய தசா காலம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு 10 வருஷமா எத்தனையோ வருஷம் நீடிக்குதுன்னு வச்சோங்களேன். முதல்ல ஒரு 4 வருஷம் 3 வருஷம் என்னன்னா இந்த தசா காலத்தில் சம்பாதிச்சு வச்சுதை அதில் போட்டு சமாளிக்கிறது. பார்த்துக்கலாம் விட்றா, அந்த இவன் சொல்லுவான் பாருங்க, கமலஹாசன், வீரங்கெல்லாம் சமாளிக்க முடியாத காலத்தில் பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. எல்லாம் படத்துக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் சொல்றதுக்கு. அப்போ எடுத்து போட்டு சமாளிப்பாங்க. அந்த மனப்பக்குவம் கமலஹாசன் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 4 வருஷம் 5 வருஷம் போனது கையை மீறுது பாருங்க, அப்பதான் அந்த விழிப்புணர்வே வரும். அச்சோ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்,
அந்த ஸ்டேட்டஸை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் போது தான் அந்த வந்து உறுத்தும். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், ஜாதகத்தையே தூக்குறான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? என்ன நடக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்கணும் அவன் லைஃப்பில். அப்போ தான் ஜாதகத்தையே தூக்குவான். அதனால் கையை மீறிய கடன் அப்படின்னா அங்கிருந்து கரெக்டாக அதுக்கு 3ஆம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எங்கேருந்து? 6ஆம் இடத்துலேருந்து அதுக்கு 3ஆம் பாவம், 6ஆம் பாவம் 1ஆம் இடம், 7ஆம் பாவம் 2ஆம் இடம், 8ஆம் பாவம் 3ஆம் இடம், அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகிடும். அப்படி அப்போது அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேதனை ஸ்தானம், துர்ஸ்தானம். அளவிட முடியாத அளவுக்கு கெடுபலன்கள் அதுக்குள்ளே இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு கெடுபலன்கள் அதில் இருக்கோ அது சுபத்துவமாச்சுன்னா அந்த அளவுக்கு திடீர் விபரீத ராஜயோகமாக மாறும் சுபத்துவமாகும் பட்சத்தில். அப்போ அந்த இடத்துல கெடுபலன், மிகப்பெரிய பள்ளம், இருட்டு, அந்த இடம் ஒர்க் அவுட் ஆகும் பொழுது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களை மீறிய செயல்கள் எல்லாமே நடக்கும். காலையில் எஞ்சி பார்த்தா எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே விழுந்து போயிடுது. ஏன்னா இது இந்த இது நடந்து தூங்கினே இருக்கும்போது எங்கேயோ போயிடுச்சு இல்லையா, இந்த வயநாடு அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. மிகப்பெரிய பள்ளம், இருட்டு, மிகப்பெரிய விபத்துக்கள், அப்புறம் வந்து மலை மேலேருந்து கீழே விழுவுறது, மரத்து மேலேருந்து கீழே விழுவுறது, ஹேங்கிங் பண்ணிக்கிறது, விஷம் குடிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி மிகப்பெரிய விபத்துக்கள், அதாவது நம்பவே முடியாது, ஏற்றுக்கவே முடியாத சம்பவங்கள், துன்பங்கள், இதெல்லாம் என்ன இது அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவங்கள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கு. மிகப்பெரிய பள்ளம். சரி, பள்ளம் தானே சொல்கிறேன், இறங்கி பார்க்குறேன் பாரு அப்படின்னு 100 அடி இறங்குனீங்கன்னா அது 1000 அடியாக மாறும். 1100 அடியாக இறங்குனீங்கன்னா 2200 அடி போயிடும். கடைசி வரைக்கும் அதை கணிக்கவே முடியாதுங்க அந்த பள்ளத்தை. அப்பேற்பட்ட ஒரு துயரமான இடம் அந்த இடம். சரிங்களா? அப்போ கையை உங்களோட கடன் வந்து உங்க கையை மீறது சமாளிக்க முடியல, போனே அட்டன் பண்ண முடியல ரேஞ்சில் இருக்கும் பொழுது அந்த இடம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்போ நல்லா கவனிச்சுங்க, உங்க லக்னாதிபதியோட வீடு தான் அந்த 8ஆம் வீடு. உங்க லக்னாதிபதி இன்னொரு வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்குறாரு. அப்போ அந்த இடம் 8ஆம் இடம். அது என்ன இடம்? ரிஷபம். அதுதான் 8ஆம் இடமா உங்களுக்கு வருது. அப்போ அதை நீங்க சுபத்துவப்படுத்தணும். என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சுக்கிர ஓரை 6 to 7 மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மாவை தரிசனம் பண்ணணும். கம்பல்சரி யாசகம் செய்யும் முறையில் அந்த அம்மாவை தரிசனம் பண்ண 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 அந்த 8ஆம் இடம் சேர்த்து சுபத்துவம் ஆகும். அந்த 8ஆம் இடம் சுபத்துவப்படும் பொழுது 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், ஒரு மினிமம் ஒரு 9 வாரம் உங்களுக்கு அந்த 9 வாரம் கழிய 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 பயங்கரமான மாற்றம் தெரியும். உண்மையா சரணடையணும். அந்த அளவுக்கு வந்து அங்க இருக்குது விஷயம். அந்த 9வது வாரம் அப்படியே போக 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 நீங்க வேண்டிக்கிட்டே வர 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 வெள்ளிக்கிழமை ஆச்சா சுக்கிர ஓரையில வேண்டிக்கிட்டே வர 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 உங்களுக்கு முதல்ல எவனாவது ஃபோன் பண்ணனா அட்டன் பண்ணுவீங்க. என்னப்பா பிரச்சனை, இதுதான் கண்டிஷன், இப்போ என்னன்ற, வா போலாம், யார்கிட்ட போலாம் அப்படின்ற அளவுக்கு திருப்பி நிற்பீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு தெம்பு திராணி வந்துருச்சுன்னு அர்த்தம். யார் கொடுப்பா? 8ஆம் இடம் தான் கொடுக்கும். யார் கொடுப்பா? மகாலட்சுமி தான் கொடுப்போம். அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த அம்மா தான். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு சாம்பல் நிற மொச்சை கொட்டை, அவரைக்கொட்டை, அதை வந்து பதார்த்தம் பண்ணி அந்த அம்மாளுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா வெகு சீக்கிரம் அந்த இதுல இருந்து வெளியே வந்துருவீங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ அந்த 8ஆம் இடம் இந்த மாதிரி நீங்க வந்து சுபத்துவப்படுத்துறீங்க, நிச்சயமா மொத்த கடன்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. சவால் விடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக கையை மீறிய கடன் எங்க ஓடி போயிடுற நிலைமையில இருந்தவன் என்னடா இன்னைக்கு இப்படி வந்துட்டானே அப்படின்றது யாரு கொடுப்பா? உங்க ஜாதகத்துல இந்த ரிஷபம் அந்த பாவகம் உங்களுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் மீளவே முடியும், இல்லை மீள முடியாது. அங்கதான் இருக்கு விஷயம். அப்போ அது சுபத்துவம் ஆகுது. சுபத்துவம் ஆக ஆக நீங்க வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா வணங்குறீங்க, தெம்பா உழைக்கிறீங்க, உங்களுக்கு வழிகள் தெரியுது, நிறைய அட்வைஸ் கேட்குறீங்க, நிறைய வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு உங்களுடைய நிலைமையை நீங்களே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் நடக்கும். அதில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு பண்ண 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 அந்த மிகப்பெரிய பள்ளம் இருட்டு இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வெளிச்சத்துக்கு வரும். சுபத்துவம் ஆச்சுன்னா வெளிச்சத்துக்கு வரும்.
அப்படியே நீங்க இன்னும் மேலும் சுபத்துவ படுத்த 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 என்ன நடக்கும்? உயரமாகும். எந்த அளவுக்கு பள்ளமோ உங்க சுபத்துவத்தின் அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க, அந்த ஆற்றலின் வீரியத்தை பொறுத்து சுபத்துவமா மேல உயரும். அப்ப மேல உயர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும்? வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் யோகங்களாக மாறும். திடீர் அதிர்ஷ்டங்கள் அந்த இடத்துல தான் இருக்கு. ஒரு லாட்டரி சீட் அடிக்கிறது, கீழே கடந்து பணம் எடுக்கிறது, இதை கொண்டா இது வச்சிருப்பான்னு சொல்லிட்டு வாங்காம போறது, உழைக்காத பணம் வருதல், லஞ்சம் வாங்குதல், யாருக்கும் தொந்தரவு இல்லாம லஞ்சம் வாங்குதல். பணம் எப்படி வரும்னு தெரியாதுங்க, கொட்டி போடும் வந்து கொட்டிடுச்சிரா, கூரை பிச்சுட்டு கொட்டிடுச்சிராம்பாங்களா, அந்த மாதிரி கொட்டுற இடம் அந்த 8ஆம் இடம். மிகப்பெரிய அதிர்ஷ்டம். வராத பணம் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு வாழ்க்கையில் புரியாத ரகசியங்கள் எல்லாமே புரிஞ்சு போயிடும். மிகப்பெரிய உயரம் அந்த இடம். அப்போ ஃப்ளைட்ல போறதெல்லாம் நடக்கும். இங்கிருந்து அமெரிக்கா உயரம் தானுங்க, தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்கா மேடு தானே, இப்படியே போகுது இல்லை? அப்போ அந்த இடத்துலலாம் வேலை செய்கிற மாதிரி ஆகும். வெளியூர், வெளி மாநிலம், வெளி தேசம், தூர தேசங்கள், பூமியை சுற்றி வருதல், இதெல்லாம் கூட நடக்கலாம். அப்போ அது சுபத்துவமாச்சுன்னா கதை வேற. இவன் எப்படா இவன் இந்த அளவுக்கு வந்தான் அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா இந்த இடம் வேலை செஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்து சுபத்துவமா மாறிட்டாரு அப்படின்னா அவங்க எல்லாம் பாருங்க, அந்த 8ஆம் இடம் வேலை செஞ்சு சுபத்துவமா இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, மேக்சிமம் 99% எல்லாம் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. மிகச்சிறந்த ஒரு ஆத்மாவாக வலம் வருவார்கள். வெளிநாட்டு அரசாங்கத்தால் வந்து கௌரவிக்கப்படுதல் எல்லாம் கூட நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து வாங்கிடுவாங்க. மூத்தோர்கள் சொத்துக்கள் லாபமாக மாறுவது, இது எல்லாத்தையும் விட அந்த இடம் மிகப்பெரிய ஆயுள் ஸ்தானம். உங்களுக்கு உங்க லக்னாதிபதி தான் அவரு, துலாத்துக்கு அவர் தானே லக்னாதிபதி. அப்ப 8ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் அது தானே. அப்ப மிகப்பெரிய சுபரா அவரு, பாவரன் தான் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சுக்கரன் துலாங்கு 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி யாரு? 2 3 4 5, 4க்கு 5க்கு அதிபதி யாரு? ராஜயோக அதிபதி யாரு? உங்களுக்கு சனி பகவான். அந்த அளவுக்கு உள்ளது வந்து சனி பகவான் தான் முதன்மையானவர் உங்களுக்கு. யாரு? துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதியே இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கினதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்தா உங்க ஆளு ரொம்ப வலுவா இருக்காருன்னு அர்த்தம். சுக்கரன் அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்து வந்துடும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு சுக்கரனை வழிபடுறீங்களோ, எந்த அளவுக்கு மகாலட்சுமியை வழிபடுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி பாத்தீங்களா லிங்க் ஆகுது? அப்ப லக்னம் வேலை செஞ்சா என்ன நடக்கும்? ஏன் மிகப்பெரிய வியாபாரின்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா இந்த இடத்துக்கு? அந்த 8ஆம் இடம் ஆதிபத்தியம் வாங்குறதுனால தான் இந்த இடம் மிகப்பெரிய வியாபாரின்னு பேரு. மிகப்பெரிய வியாபாரி என்ன பண்ணுவான்? எப்பயுமே வியாபாரத்தில் கண்ணுக்குறியா இருப்பான். அப்போ அவனுக்கு என்ன வேலை செய்யுது? குதர்க்கமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். என்ன குதர்க்கமா வேலை செய்யுது? அடுத்து நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த பேச்சு வருது. அது எங்கிருந்து வரும்? அதே சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் வாங்குறதுனால தான் வரும். அதனால தான் இது வந்து வியாபார வீடு அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ லக்னம் வந்து சுபத்துவமாகுது, லக்னம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. மிகப்பெரிய ஆத்மாவாக நீங்கள் வந்து மாறுவீர்கள். உங்க ஆத்ம பலம் அதிகரிக்கும். உயிர்காரகம், விதிக்காரகம் அதுக்குள்ளதான் இருக்கு. இதெல்லாமே சுபத்துவமா மாறும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும். அதே மாதிரி நோய்கள், சகலவிதமான நோய்களும் விட்டு விலகும். மர்ம நோய் முதற்கொண்டு நீங்க வந்து கலை ரொம்ப ரொம்ப வந்து உடல் வனப்பு, அங்க வனப்பு அதிகமாகும். உங்களுக்கு உடல்ல தெம்பு, திராணி, பலம், சுறுசுறுப்பு எல்லாமே பெருகும். பலம் வாய்ந்தவராக நீங்கள் வந்து மாறுவீர்கள். லக்னம் வேலை செய்ய, லக்னமும் வேலை செய்யறதுனால 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவதன் மூலமாக இதுவும் நடக்கும். அப்போ வந்து என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். எங்க இருக்கு உங்களுடைய அத்தனை விதமான சிக்கல்களுக்கும் தெளிவு எங்க கிடைக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் இது வந்து. லக்னம் சுபத்துவம் ஆச்சுன்னா எல்லாத்திலையும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா மாறுவீங்க. ஒரு 20 பேர் இருக்கிற இடத்துல கூட நீங்க போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அந்த இடத்துலனா, எப்பா சாமி அவர் வரட்டும்பா, வராம ஒரு இன்ச்சு நகராது, அவர் வரட்டும், அவர் கூட சேர்ந்து கலந்து பேசிட்டு தான் எதா இருந்தாலும் நம்ம செய்யணுன்ற அந்த ஒரு பக்குவம் அந்த இடத்துக்கு நீங்க மிக முக்கிய ஆளுமையாக, தனித்த பெரும் ஆற்றலாக வலம் வர ஆரம்பிப்பீர்கள். எப்படி இருக்கு இந்த துலாமுக்கு? இதுதாங்க மேட்ரு. எல்லாம் இந்த யூடியூப்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க எல்லாம் அங்க சொல்லுவாங்க, அங்க சொல்லுவாங்க, அங்க சொல்லுவாங்க. நான் மட்டும்தான் உங்களை நேருக்கு நேராக பார்த்து சொல்லியிருக்கேன். ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. அதனால எந்த ஒரு பரிகாரமும் 48 வாரம், 48 நாட்கள், ஒரு மண்டலம்
என்பது ஆகச் சிறந்த ஒன்று. அது வரைக்கும் பொறுத்துக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அந்த 48 நாள் ஒரு மண்டலம், அந்த 48 வாரம் இருக்கு பாருங்க. அந்த 48 வாரம் பின்னால் நடக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் கூட அந்த 48 நாளுக்குள்ளேயே வந்துடும். வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கர்மா வேகமாக வேலை செஞ்சால் இதெல்லாம் நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அட்லீஸ்ட் கனவுலையாவது ஒரு சில கஷ்டங்கள் வந்து போகும். அது உங்களுடைய கர்மா. அது நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. என்றைக்குமே கஷ்டப்பட்டால் தான் பலன் சாப்பிட முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.